ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீமதே வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திர தீபக்தியாதி குணார்ணவ யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யசா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பத்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயா துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா 15ஆம் திருநாள் மாலை வேளை கோரதத்திலே கோபாலன் புறப்பாடு ஆவதற்காக அற்புதமாக திவ்யாபரணங்கள் அணிந்து கொண்டு நாச்சிமார்களோடு சூர்ணோற்சவம் என்று சொல்லக்கூடக்கூடிய மஞ்சள் விளையாட்டினை விளையாடி திருமுற்றத்திற்கு எழுந்தருளி படியளக்கும் வைபவம், அதாவது நெல்லை அளந்து காணக்கூடிய அனைவருக்கும் தானிய லட்சுமியின் அருள் பொங்கி பரவ வேண்டும் என்ற அடிப்படையிலே பகவானே இன்று படியளக்கிறானாம் தனது ராஜதானியிலே. அன்று ஈரடியால் மூவுலகு அளந்தான் மாவலியினுடைய யாகத்திலே வந்தென்றால் நம் மனதிலே நின்று நம் பக்தியை அளந்து பரவாசு தேவனாக காண்பவர்களுக்கெல்லாம் தானிய லட்சுமியின் அருளை பரிபூரணமாக வழங்கி இப்பொழுது எம்பெருமான் கோரதத்திற்காக கல்யாண ரதத்திற்காக எழுந்தருளி வரக்கூடிய சேவையை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக பதிவு செய்து உள்ளத்திலே அருள் பொங்கும் இல்லத்திலே வழங்குகிறது. செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோவிலில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் அன்று திருமலை வேங்கடவன் விஷயமாக சாதித்தருளிய வகையிலே அந்த ஸ்ரீனிவாசனாக இதோ எம்பெருமான் தனது அற்புதம் செறிந்த திருப்படிச்சட்டத்திலே எழுந்தருளி ருக்மணி நாச்சியார் சத்யபாமி நாச்சியாரோடு சூர்ணோற்சவம் என்று சொல்லக்கூடிய மஞ்சளை திருமுடி முதல் திருவடி வரை அபிஷேகமாக சேர்த்து கொண்டு மஞ்சள் வெயிலிலே மாதவன் மதுசூதனன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி கல்யாண கோபாலனாக கல்யாண ரதம் எனப்படும் கோரதத்திலே ஏறுவதற்காக அவன் வெளிப்போந்து வரும் காட்சியை நாம் உளமாற சேவிக்கிறோம். திருக்கண்டே பொன்மேனி கண்டே, திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டே, செருக்கிளரும் பொன்னாழி கண்டே, புரி சங்கம் கை கண்டே, என்னாழி வண்ணன்பால் இன்று என்று பேயாழ்வார் கூறுமா போலே கடல் நிற பெருமாளோடு திருவாகிய பெரிய பிராட்டியைக் கண்டே, பொன்னின் ஒளி வீசும் அழகிய திருமேனியைக் கண்டே, இருவரின் சேர்த்தியால் இளவையில் கலந்தாற்போலே சூரியனின் அழகையும் சந்திர ஒளியையும் கண்டேன் என்று பாடுகிறார் பேயாழ்வார். அதற்கேற்ப எம்பெருமான் இதோ கோரதத்திலே எழுந்தருளக்கூடிய காட்சியை நாம் காணப்போகிறோம். எம்பெருமான் ஹாரித்ரா நதி எனச் சொல்லப்படும் ஹரித்ரா நதியிலே 16,108 கோபியர்களையும் அற்புதமாக மனம் புரிந்து கொண்டு ஜலக்கிரீடா ராசக்கிரீடா உற்சவத்தை நிகழ்த்தினான் ஹரித்ரா நதியிலே. எனவேதான் கோபியர்களின் திருமேனி மஞ்சள் அந்நதியிலே கலந்ததால் அதற்கு ஹாரித்ரா நதி, மஞ்சள் நதி, மங்கள நதி என்று பெயர். எனவேதான் அந்த மஞ்சளை திருமேனியிலே சேர்த்து கொண்டு இப்பொழுது பட்டு பீதாம்பரம் பளபளக்க திவ்யாபரணங்கள் ஒளிவீச மேள வாத்தியங்கள் நாதஸ்வரங்கள் முழங்க வேத கோஷங்கள் எழ தனது திருத்தேருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோரதத்திலே கோலாகலமாக கோபாலன் கோபிலாதி முனிவர்கள் பூஜித்த ராஜபூபாலன் எம்பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி தகதகக்கூடிய அந்த கோரதத்திலே எழுந்தருளும் அற்புதமான திருக்காட்சி. இந்த திருக்காட்சிக்கு நிகராக நாம் எதை சொல்ல முடியும்? டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதஸ்துவம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நபிஷ்யதே என்று
இந்த சிறப்பு மிகுந்த வைபவத்தை கொண்டாடுகிறது ஸ்லோகம். அதாவது கண்ணனெம்பெருமானை ஊஞ்சலிலோ, அதாவது சிறப்பு மிகுந்த ரதத்திலோ தேரிலோ எழுந்தருளி சேவித்தால் மறுஜென்மம் இல்லை என்று அந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அதற்கேற்ப நமது பிறவிகளை அழித்து பிறவியில்லா பேரின்பமான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை நமக்கு வழங்கக்கூடிய வைகுண்ட பூபதியான பகவான் அற்புதமாக இங்கே எழுந்தருளுகிறான் என்று கட்டியம் கூறுகிறதோ இந்த பாவை. இந்த பாவைதான் அன்று விசேஷமாக திருப்பாவையாக மலர்ந்ததோ ஆண்டாளின் மூலமாக என்று நினைக்கக்கூடிய வகையிலே உயிரற்ற அந்த பாவையான பொம்மை கூட ஆடுகிறது என்றால் அது பகவானின் திருவருட்கருணையே என்று சொல்லுமா போலே எம்பெருமானுடைய அற்புதமான தீபாராதனை சேவையை நாம் காணுகிறோம். கிருஷ்ணாவதாரத்திலே பகவானுக்கு 8 பத்தினிகள், அதாவது அஷ்டலக்ஷ்மிகளே அஷ்டபத்தினிகளாக விளங்கினார்கள். ருக்மணி, ஜாம்பவதி, சத்யபாமா, காளிந்தி, மித்ரபிந்தை, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணை என்னும் அஷ்டபத்தினிகளுமே எம்பெருமானை திருமணம் புரிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு திருமணத்திலும் ஒவ்வொரு திருவிளையாடலை நடத்தினானாம் கண்ணனெம்பெருமான். ருக்மணியை மணம் புரிய அவள் இருந்த பகுதிக்கே விதர்ப்ப தேசத்திற்கே வந்து ரதத்திலே கைப்பற்றி அழைத்து தன் அருகிலே அமர்த்தி கொண்டு கல்யாண ரதமான கோரதத்திலே புறப்பட்டான் பகவான். விசேஷமாக ஜாம்பவதியை மணப்பதற்காக சத்தராஜித்தின் மூலம் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி செமந்தக மணியின் பொருட்டு கானகம் சென்று ஜாம்பவானோடு யுத்தம் புரிந்து தானே ஸ்ரீராமன் என்பதை உணர்த்தி ஜாம்பவதியை மனம் புரிந்தான் கோபாலன். அதற்கு அற்புதமாக சத்தராஜித் ஒப்பில்லாத மணியாகிய சத்திய பாமையே பகவானுக்கு திருமணம் புரிந்து வைத்தான். இப்படி ஒவ்வொரு கல்யாணத்திலும் ஒவ்வொரு திருவிளையாடலை நிகழ்த்தினான் இந்த எம்பெருமான். எனவே இந்த சர்வேஸ்வரனுடைய சிறப்பு மிகுந்த கல்யாண ரதமான கோரதத்தை நாம் கண்டு சேவித்தால் நமக்கு சகல கல்யாண குணங்களும் கொண்டருளிய என்னப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், ஒப்பில்லாத அப்பனாக விளங்கும் ஒப்பிலி அப்பனான இந்த ஸ்ரீராஜகோபாலன் நமக்கு இகபர சுகம் யாவும் தருவான். அது உண்மை என்குமா போலே அற்புதமான 2 குதிரைகள் அந்த கல்யாண ரதத்தை, கோகுல ரதத்தை, கோபால ரதத்தை அற்புதமாக அங்கே செலுத்த கோபிலாதி முனிகள்தான் வானிலே கண்டு வியக்கிறார்களோ என்று நாம் நினைக்க அதி அற்புதம் செறிந்த இந்த 15ஆம் திருநாளிலே கோரதத்திலே வரும் கோபாலனின் திருவடி பணிந்து நலம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயா நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று மங்களம் பாடி மதுசூதனனை நாம் அனவரதமும் சேவித்து வந்தால் நம் வாழ்விலே குறையேது, குற்றமேது, அனைத்தையும் அவன் பாடி அவனுடைய திருவடி பணிந்து நாம் அவனை சிந்திக்கையில் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே என்று நம்மாழ்வார் சாதிக்கிறாரே, அதுபோலே நமது பகவத் பக்தி விளங்க வேண்டும். அவ்வாறு ஆழ்வார்களின் பக்தியைப் போல் நாமும் தூய்மையான அற்புத பக்தியை பரவாசு தேவனிடத்திலே செலுத்தி அதன் மூலம் அளப்பரிய லக்ஷ்மி கடாட்சத்தை வாழ்விலே பெற்று உயர்வோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஆத்மானம் நிக்ஷிதேத் புதः நஸ்யாம் ந கிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதः விஸ்வாச பிராப்தனாபூர்வம் ஆத்மரக்ஷா பரம் த்வயே ஸ்வாமீன் ஸ்வசேஷம் ஸ்வசம் ஸ்வபரத்வேன